இமேஜின் பண்ணுங்க, ஒரு 10 வயசு குழந்தைக்கு நீங்க 50 ரூபா பாக்கெட் மணி டெய்லி கொடுக்குறீங்க. இப்போ அந்த குழந்தை அதுலேருந்து 30 ருபீஸ் சேவ் பண்ணாலுமே டெய்லி மந்த்லி 900 ருபீஸ் சேவ் பண்ணுறாங்க. இப்போ அசியூம் பண்ணிக்கலாம் எவ்ரி இயர் இது 10 ரூபாவா அவங்க பாக்கெட் பண்ணி நம்ம இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறோம். அப்போ நெக்ஸ்ட் இயர் வந்து என்ன ஆகும், அவங்க 30 ருபீஸ் சேவ் பண்ணுறது பதிலாக 40 ருபீஸ் சேவ் பண்ணுவாங்க டெய்லி. அதுக்கப்புறமா 50 ருபீஸ். இந்த மாதிரி போயிட்டே இருக்கும்போது இந்த க்ரோயிங் மந்த்லி அமௌண்ட்டை மந்த்லி ஒரு குட் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம். ஒரு ஆவரேஜ் 12% ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய ஃபண்டில். அப்போது இது 12 இயர்ஸ், அதாவது நெக்ஸ்ட் அவங்க 22 ஏஜ் ஆகிற வரைக்கும் கண்டினியூ பண்ணாங்களா. ஒரு மேஜிக் சொல்கிறேன், இந்த ஏஜ் 22 வரைக்கும் இது எவ்வளோ அக்யூமுலேட் ஆகியிருக்கும்னா ரஃப்லி 15 lakhs அக்யூமுலேட் ஆகியிருக்கும். இதில் பெஸ்ட் பார்ட் என்னன்னா, அவங்க இந்த மணியை 22க்கு அப்புறம் டச் பண்ணாமல் அதே மாதிரி ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் இந்த அதே ஃபண்டில் க்ரோ பண்ண விட்டாங்கன்னா, அதாவது இப்போ உங்களுக்கு 60 இயர்ஸ் ஆகிற வரைக்கும் க்ரோ பண்ண விடுறாங்கன்னு வச்சுப்போம். அப்போ இந்த கார்பஸோட வேல்யூ எவ்வளோ இருக்கும் தெரியுமா? 5 crores. இமேஜின் பண்ணுங்க, a money grown purely by the power of time and disciplined investing started from just pocket money. ஸோ ரிட்டையர்மெண்ட்டில் இப்போ 2 lakh per month பென்ஷனாக அவங்க வித்ட்ரா பண்ணணும்னு நினச்சா கூட, அண்ட் இது இன்ஃப்ளேஷனோட கீப் அப் பண்ணுறதுக்காக எவ்ரி இயர் ஒரு 5% வித்ட்ராவல் அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணால் கூட நெக்ஸ்ட் 25 இயர்ஸ்க்கு அவங்களால கம்ஃபர்டபிளி மணி வித்ட்ரா பண்ண முடியும். அண்ட் அந்த மாதிரி வித்ட்ரா பண்ணியுமே அவங்க போர்ட்ஃபோலியோவில் அவங்க கிட்ட 10 crores கிட்ட இருக்கும் அட் ஏஜ் 85. ஸோ திஸ் இஸ் ப்ரூஃப். அதாவது ஸ்மால் டெய்லி சேவிங்ஸ் லைக் பாக்கெட் மணி கூட நம்ம இயர்லியாக வைஸ்லி இன்வெஸ்ட் பண்ணோம்னா ஒரு ஃபார்ச்சூனாக மாற்ற முடியும் அப்படின்னு. பிக் சேலரிக்கு வெயிட் பண்ணணும், இல்லை ஒரு ஃபேன்சி ஜாப்க்கு வெயிட் பண்ணணும்லாம் கிடையாது. நம்ம ஸ்மாலாக ஸ்டார்ட் பண்ணாலுமே இயர்லியாக ஸ்டார்ட் பண்ணோம்னா லெட் டைம் டூ த மேஜிக். ஸோ உங்களுக்கும் உங்கள் சைல்டோட பாக்கெட் மணி ஒரு crore ஃபண்டாக மாற்றுறதுக்கு ஒரு சிம்பிள் பிளான் வேணுமா? அப்போ இப்போவே எங்கள் லிங்க்ல இருக்க பயோவில் போய் எங்களுடைய சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு ஃப்ரீ கன்சல்டேஷனுக்கு ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. உங்கள் சைல்டோட ஸ்மால் சேவிங்ஸில் கூட எப்படி அவங்களுக்காக ஒரு ஜெயண்ட் ஃபியூச்சரை பில்ட் பண்ணுறதுன்றதை பார்ப்போம்.